இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, அடைக்கல் அன்னையின் திருத்தலத்தில் வந்திருக்கின்ற நண்பர்களே, பக்தர்களே, இன்று இந்த பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற நாம் அனைவரும் இறை அன்னையின் பரிந்து பேசுதலால் அவரது அடைக்கலத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடையவர்களாக இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக வந்திருக்கின்றோம். நீங்கள் எல்லாரும் அறிந்தது போல அன்புக்குரியவர்களே, தஞ்சை மன்னருடைய கொடுமையின் காரணமாக அங்கிருந்து துன்புறுத்தப்பட்ட மக்களை இந்த பகுதியிலே கொண்டு வந்து ஒருங்கிணைத்து அவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற வழிமுறைகளை தேடியதும், அவர்களுக்காக இறைவனுடைய இரக்கத்தை மன்றாடியதும், இந்த அடைக்கல அன்னை என்ற பெயரையே உலகளாவிய நிலையில் முதல் முறையாக இந்த இடத்தில் பெற்றுத்தருவதற்கான அனுமதியை ரோமை நகரிலிருந்து பெற்று தந்தவருமான வீரமாமுனிவர், அவரை நாடி வருகின்றவர்கள் அனைவருமே அன்னையின் அடைக்கலத்தை, ஆதரவை, பரிந்துரையை பெற்று தாங்கள் விரும்புகின்ற அருள் கொடைகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையை தருகின்றது என்பதை திருப்பலியின் ஆரம்பத்திலேயே நமக்கு சொல்லப்பட்டதை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அன்புக்குரியவர்களே, இன்று எத்தகைய மனநிலையோடு நாம் வந்திருக்கின்றோம் என்பதை ஆழ்ந்து முதலிலே உங்களை சிந்திப்பதற்காக அழைக்கின்றேன். இந்த திருத்தலத்தில் வந்திருக்கின்ற பொழுது ஒருவேளை நிரம்ப அற்புதங்கள் நடப்பது என்று சொன்னார்கள். கடைசியாக நடந்ததாக சொல்லப்படுகின்ற அற்புதம் திண்டுக்கல் நகரில் உள்ள ஒரு பெண்மணி இக்னேசியா, அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பொழுது உடனடியாகவே அவருடைய இதயத்தை திறந்து ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை கேட்டு அவருடைய தந்தையும் தாயும் அழுது கொண்டே வேண்டினார்கள். இறைவனுடைய அருளை மன்றாடி இறைவனுடைய வல்லமையால் இது குணப்படுத்தப்பட வேண்டும் என்று வேண்டிய அவர்கள் அடைக்கல அன்னையை மன்றாடியதனால் ரண சிகிச்சைக்காக தயார் செய்து கொண்டிருந்த பொழுதே திரும்பி வந்த மருத்துவர் அவரை பார்த்த பொழுதே சொன்னாராம், இவர் நலமாகிவிட்டார். எப்படி நலமானார் என்று எங்களுக்கே சொல்ல தெரியவில்லை. இவருக்கு ரண சிகிச்சை தேவையில்லை என்று சொன்னாராம். அதனால் அந்த குடும்பமே இங்கே வந்து நன்றி சொல்லி சென்றவர்கள் இதய பாதிப்பிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்பட்டவராக தங்களுடைய மகள் குணம் பெற்றதை பற்றி நன்றி கூறுகின்றவர்களாக வந்து சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாரும் ஒருவேளை எந்த கருத்தோடு ஜெபிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்று எனக்கு சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் நான் இந்த உதவியை அடைக்கல அன்னையின் பரிந்துரையால் பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கை உடையவர்களாக இருக்கின்றீர்களா என்ற கேள்வி எழுப்பி உங்களிடத்தில் ஒரு கிண்டலாட்டு ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தடவை ஒரு ஆயர் உறுதி பூசல் கொடுப்பதற்காக ஒரு பங்குக்கு சென்ற பொழுது, உறுதி பூசல் கொடுப்பதற்கு முன்பு உறுதி பூசல் பெறுகின்றவர்களிடெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்ற பொழுது அவர்களிடத்திலே சில மறைக்கல்வியை கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். இறுதியாக அவர் சொன்னாராம், இன்று நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறப்போகின்றீர்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நீங்கள் கேட்கின்ற வரங்களை பெறுவீர்கள். இன்று என்ன வரம் கேட்கப் போகின்றீர்கள் என்று கேட்ட உடனே ஒரு பையன் எழும்பி சொன்னான், எங்கள் அண்ணன் உறுதி பூசலுக்காக வெளிநாட்டிலிருந்து புதிய பேண்ட்ஸு சட்டையெல்லாம் அனுப்பி வைத்தார். அது கொண்டு வந்தவர் இன்னும் எண்ணத்தில் கொண்டு வரல, நான் அவர் உடனே கொண்டு வரணும்னு ஜெபிப்பேன்னு சொன்னோம். வேறொரு பாப்பா எழும்பி, எங்கள் வீட்டில் நிறைய விருந்தினர்கள் வரணும், வந்தால் எனக்கு நிறைய காசு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன்னு சொன்னோம். இப்படி பிள்ளைகள் சொல்லுவதை கேட்ட உடனே ஆயர் சொன்னாரா, அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாம் கேட்பது இன்றிருந்து நாளை அழிந்து போகக்கூடியவை. ஒருவேளை உங்களைப் போல நான் உறுதி பூசல் பெறுவதாக இருந்தால் நான் என்ன கேட்பேன் தெரியுமா? கடவுளை எனக்கு நல்ல புத்தியை தாரும், நல்ல திறமை உள்ளவராக நான் வாழச் செய்யும்,
அதற்காக ஜெபிப்பேன்னு சொன்னார். உடனே ஒரு பையன் எழும்பி சொன்னாலும், இல்லாதது தானே கேட்போம் ஆண்டவரே, உங்களுக்கு புத்தி இல்லைன்னா நீங்கள் புத்தி வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொன்னதாக கிண்டலாட்டு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன கேட்க வந்திருக்கீங்கன்னு சத்தமாக சொல்லிடாதீங்க. தெளிவாக அன்னை இடத்துல சொல்லுங்கள், இந்த வரத்தை நான் இன்று பெற வேண்டும், அந்த நம்பிக்கையுடையவனாக என்னை மாற்றும் என்று அடைக்கல எண்ணின் வழியாக ஆண்டவரிடத்தில் வேண்டுங்க. அவரே கலக்கமுட்டார். நீ குழந்தை பிறப்போறேன்னு சொன்ன உடனே பயந்துட்டார். நான் கன்னி ஆயிட்டேன் என்று சொன்னார். இது கடவுளால் ஆகக்கூடியது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னதோடு எலிசபெத்தை பற்றியும் தொடர்படுத்தி சொல்கின்றார். அவருக்கு இது 6வது மாதம், வயது முதிர்ந்தவர் என்றும் மலடி என்றும் சொல்லப்பட்டவரே கருத்தரித்திருக்கின்றார் என்று சொல்லி இவருக்கு வலுவூட்டு வந்தவராக மாறுவதோடு மட்டுமல்ல, அவருக்கு தொண்டு புரிய செய்கின்றவராக இவரை மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, இறை எண்ணெயின் பரிந்து பேசுதல், இறை எண்ணெயோடு நேர்மையான தொடர்பு வைப்பது, நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவரே இந்த உலகிற்கு எல்லா மனிதரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றுவதற்காக வந்தவரை, பெற்றெடுப்பதற்கான வரத்தையும் அருளையும் பாக்கியத்தையும் பெற்றவரை நாம் இன்று வழிபட்டு அவருடைய திருநாளை கொண்டாடி அவர் வழியாக நாம் கேட்பதை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையுடையவர்களாக வாழ இன்று அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, 10 ஆண்டுகளுக்கு முன்பு நைஜீரியாவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஒருவேளை நீங்கள் செய்தித்தாள்களிலே படித்திருக்கலாம், அல்லது ஒருவேளை மற்றவர்கள் மறைவுரையிலும் கூட சொன்னதை கேட்டிருக்கலாம். நைஜீரியாவிலே மாண்ட்ரோ என்ற மறை மாவட்டத்தில் ஒரு முறை 200 பெண்களை, இளம்பெண்கள் முதியவர்களை அந்த கொள்ளை கூட்டத்தினர் நாடு கடத்தி கொண்டு சென்று விட்டார்கள். பல நாட்கள் கடந்தன. பல முயற்சிகள் செய்தும் அவர்கள் எங்கு மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அல்லது கொல்லப்பட்டார்களோ என்று தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆயர் ஒரு ஆண்டிற்கு பிறகு ஒரு நாள் மாதா சுருவத்திற்கு முன்பு போய் முழந்தாள் இட்டு கண்ணீர் ஒடித்து வேண்டினார். 200 மக்கள், இந்த பங்கில் உள்ளவர்களை இந்த கடத்தல்காரர்கள், கொள்ளையர்கள் கடத்தி சென்று விட்டார்கள். அவர்களை விடுவிக்க வேண்டும். அந்த குழுவினருடைய பேரு கொக்கரோ. அவர் இவ்வாறு ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுதே திடீரென்று ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய வாளோடு அங்கு தோன்றினார். மின்னி மிழுங்கி கொண்டிருந்த அந்த வாளை இவருடைய கையிலே கொடுத்து, கொக்கரோ அழிக்கப்பட்டார்கள், கொக்கரோ அழிக்கப்பட்டார்கள் என்று 3 முறை சொல்லி அந்த வாளை அவருடைய கையிலே கொடுத்த பொழுது அது அழகிய ஜெபமாலையாக மாறிவிட்டது. அவர் ஜெபித்து கொண்டு வெளியே வருகின்ற பொழுதே 46 பேர் அந்த குழுவிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் வந்தார்கள். 2 நாட்களுக்கு பிறகு 90 பேர் திரும்பி வந்தார்கள். இன்னும் 1 வாரத்திற்குள்ளாக மீதி பேர் எல்லாருமே திரும்பி வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, இறைவன் தாமே கன்னிமரியாள் வழியாக நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆயுதம் ஜெபமாலை. உங்கள் கையிலெல்லாம் ஜெபமாலை இருக்குன்னு நம்புகிறேன். ஜெபமாலை வச்சுருக்கிறீங்களா? இல்லையா? அதுக்கும் ஒரு பிரச்சனை நீண்டு போகுது. பிரச்சனை நீண்டு போகுதுன்னு சொன்னேன், சொல்லுங்கன்னு சொல்லாங்க அந்த கிண்டல் கதையும். இங்கே எல்லோரும் ஒரு வேளை குடும்பமாட்டு இருக்கிறீங்க, கணவன் மனைவி எல்லாம் பக்கத்தில் இருக்கிறீங்க. ஒரு தடவை ஒரு கோயிலில் தியானம் கொடுத்த சாமியார் தியானம் முடிந்த பிறகு சொன்னாராம், உங்களிடத்தில் ஜெபமாலைகள் இருந்தால் அதை தூக்கி பிடிங்க, நான் அந்த ஜெபமாலையை ஆசீர்வதிக்கிறேன், அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது பரிபூர்ண பலன் பெறுவீர்கள், உங்கள் தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று சொன்னார். சொல்லி முடிச்சுட்டு திருப்பி சொன்னார், உங்களிடத்தில் சிலுவை இருந்தால் அதை தூக்கி பிடிங்கள், அதை நான் ஆசீர்வதிக்கின்றேன்,
சிலுவையை வைத்து நீங்கள் எங்கு சென்றாலும் எதற்குமே பயப்படாமல் செல்வதற்கான வரத்தையும் அருளையும் பெறுவீர்கள் என்று சொன்னார். உடனே பக்கத்தில் இருந்த ஒருத்தர் அவருடைய மனைவியை தூக்கி பிடிச்சிட்டு சொன்னாராம், சாமி இவங்க தான் என்னுடைய சிலுவை, ஆசீர்வதிங்கன்னா. ஒருவேளை இன்றைக்கு உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் யார் உங்கள் சிலுவையை தூக்கி பிடிப்பீங்களான்னு சொன்னால், என்னால் தூக்க முடியலையே, அவர் தான் என்னுடைய சிலுவை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும், சொல்லலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, ஒரு நாளும் பிறருக்கு சிலுவையாக பாரமாக மாற மாட்டோம் என்ற உறுதி கொள்ளுகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளை நமக்கு நிறைவாக்க பெற்ற திறவிருக்கின்ற அடைக்கல அன்னையின் பாதுகாவலையும் அருளையும் பரிந்துரையும் பெற்றவர்களாக நீங்கள் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ முடியும் என்பதை இந்த பெருவிழா நமக்கு தருகின்ற நம்பிக்கையாக அமையட்டும். அந்த நம்பிக்கையில் நிலைத்து நிற்பவர்களாக நாம் மாற இறை அன்னை, அடைக்கல அன்னை இறைவனிடம் நமக்கு அந்த அருளை பெற்று தருவாராக. ஆமாம்.